அடுத்ததாக அமமுகவுடைய மூத்த நிர்வாகி CR சரஸ்வதி நம்முடன் இணைகிறார். மேடம் வணக்கம். வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் மீது தற்போது நடவடிக்கை எடுத்திருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? இனிமேல் ஒற்றுமைக்கு இடம் இல்லை, முதல் கெடு தொடங்கிய முதல் நாளிலேயே நடவடிக்கை எடுத்ததன் மூலமாக அதற்கு வாய்ப்பே இல்லை, அதற்கான குரல்கள் இனிமேல் எழக்கூடாது அப்படின்றதுடைய அதற்கான வெளிப்பாடு எச்சரிக்கை தான் இந்த நடவடிக்கையா? நடவடிக்கை எடுக்காம இருந்ததாங்க ஆச்சரியப்பட்டிருக்கணும். ஒருவேளை திருப்பியும் சுனாமி வந்தாலும் வந்துடும், அடடா எடப்பாடி திரும்பிட்டாருன்னு. ஏங்க, காலில் விழுந்து குலுங்கி அழுது வாழ்க்கை கொடுத்த மரியாதைக்குரிய சிஎம் ஆக்கின சின்னம்மாவையே யாருன்னு கேட்டு தூக்கி எறிஞ்சவர், தொப்பி போட்டு ஓட்டு கேட்டு பக்கத்திலே நின்று கும்பிட்டு டிடி தினகரன் சாரை, இவருக்கு உறுதுணையா இருந்த டிடி தினகரன் சாரை தூக்கி எறிந்தவர், 4.5 வருஷம் இவர் சொன்ன இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு கூடவே இருந்த அந்த ஓபிஎஸ் தூக்கி எறிந்தவர், 4.5 வருஷம் இவருக்காக சப்போர்ட் பண்ண பிஜேபியே தூக்கி எறிஞ்சவர், காலகட்டம் இப்ப பிஜேபியோட இருக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் போய் சேர்ந்துகிட்டவர். இவர் நீக்கலன்னா தாங்க ஆச்சரியப்படணும். எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த கட்சி பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கு. செங்கோட்டையன் என்ன தவறா சொல்லிட்டாரு? பல முயற்சிகளை செஞ்சு அது முடியலன்னு ஒரு தொண்டனுடைய குரலை, ஏங்க இவரை விட அதிமுகல அவர் மூத்த முன்னோடிங்க. புரட்சி தலைவர் காலத்துல இருந்து அரசியல் செய்யக்கூடியவர், புரட்சி தலைவி அம்மாவுடைய நன்மதிப்பை பெற்றவர், அம்மாவுடைய எலெக்ஷன் டூரை முழுமையா பார்த்தவர், ஒரு உண்மையான அதிமுக தொண்டன். அந்த தொண்டன் மற்ற தொண்டர்களுடைய கருத்தை எனக்கு சொல்லியிருக்காரு. உண்மையான ஒரு அதிமுக ரத்தம் உடம்பில் ஓடக்கூடிய இந்த கட்சி நல்லா இருக்கும்னு எடப்பாடி நினைச்சிருந்தா செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசியிருக்கணும். நீங்க எனக்கு பேட்டி கொடுத்தீங்க, என்ன வாங்க உட்காந்து பேசுவோம், என்ன இத்தனைக்கும் பொதுச் செயலாளர் தான் குறிப்பிட்டாரு நேற்று செங்கோட்டையன். இவர் பேரை கூட சொல்லல. பொதுச் செயலாளர் முடிவு செய்யட்டும். இதை விட ஒரு தன்மையா யாருங்க பேச முடியும்? அதுதாங்க மற்றவங்களுக்கும் எடப்பாடியாருக்கும் இருக்கிற வித்தியாசம். எவ்வளவு அழகா சொன்னார், பொதுச் செயலாளர் முடிவு பண்ணட்டும், யாரை சேர்த்துக்கணும்னு முடிவு பண்ணட்டும், ஆனா எல்லாரையும் சேர்த்துக்கங்க, தேர்தல் காலத்துல நம்ம வெற்றியை பார்க்கணும், அம்மா ஆட்சி வரணும்னு சொன்னது தப்பா? அவர் ஒன்றும் என் பொதுச்செயலாளர் பதவி எனக்கு கொடுங்கன்னு அண்ணன் செங்கோட்டையன் கேட்டாரு. அதிமுக விட்டு நீங்க இறங்குங்க நான் சொன்னார், உங்களை பொதுச் செயலாளர் குறிப்பிட்டார். நேற்று டிபேட்ல நீங்களே கேட்டீங்க, அவர் பொதுச் செயலாளர் சொல்றாரு, அந்த மரியாதை அவர் காப்பாத்தினாரு. ஆனா யாரையுமே ஏத்துக்கக்கூடிய மனநிலை இல்லைன்னா ஒரு தலைமைக்கு பண்பும் இல்லை, அழகும் இல்லை. அது எந்த காலத்திலயும் வெற்றியை தராது. 10 தோல்வியை சந்தித்த பிறகும் 11ஆவது தோல்வியை தான் சந்திப்பேன்னு நினைச்சாருன்னா மக்களும் தொண்டர்களும் அவர் பதில் சொல்லுவாங்க. அவர் கட்சியை விட்டு எங்களெல்லாம் தூக்கலாம், அவரை வாழ வச்சவங்களெல்லாம் தூக்கலாம், ஆனா அதுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல மக்கள் இருக்காங்க. அதிமுக தொண்டை இவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் அன்னைக்கு டெண்டரா இப்ப இவங்க கூட இருக்கிற அந்த 2ஆம் கட்ட நிர்வாகிகளே கேட்கிற மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. இந்த கட்சி அழியறத பார்த்துட்டு அவர் கூட நிக்கிறீங்களே, நீங்க கூட சொல்ல மாட்டீங்களா? இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு சொல்ல மாட்டீங்களா? எப்படி போனா என்ன, நமக்கு என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல, அது போறோம்னு நினைக்கிறதா அதிமுக காரனுடைய உண்மையான உணர்வு. எங்க எதுவுமே இல்லாம துண்ட தலையில கட்டிக்கிட்டு போய் தெருவில் நின்று கொடி பிடிக்கக்கூடிய தொண்டனுடைய கட்சிங்க இது. டெண்டருக்காக இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு போல, தலைவருடைய தொண்டனா அம்மாவுடைய தொண்டனா நிக்கக்கூடிய கூட்டம் ஒரு கூட்டம் அங்க இருக்கு. அந்த கூட்டம் விரும்புது இது ஒன்றிணைனும், அம்மா ஆட்சி மறுபடியும் வரணும்னு. அது ஏன் எடப்பாடிக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. இன்னைக்கு காலையில பேட்டியில சார் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதாவும் இதை பற்றி ஏன் இவர்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, அதான் காலை டிடி சார் சொன்னார். சரி, அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்கலாம் மேடம். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. செங்கோட்டையன் மீதான நடவடிக்கை தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த தற்போது பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். பதவிகளை பறிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. உங்களுடைய முதற்கட்ட கருத்து, உங்களுடைய ஆதரவாளருடைய பொறுப்புகளையும் நீக்கியிருக்காரு. என்னை பொறுத்தவரையிலும் தர்மம் வெல்ல வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இந்த இயக்கம் வெற்றி நடை போட வேண்டும் என்பதற்காக என் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறேன். என்னை அவர்கள் கழகத்திலிருந்து நீக்கியதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறீங்க? வேற என்ன பண்ண முடியுங்க? அடுத்த கட்டமா உங்களுடைய நகர்வு என்னங்க? இல்ல, மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன், அவ்வளவுதான். அடுத்த கட்டமா நகர்வு என்ன? அந்த 10 நாள் கெடு இன்னும் அப்படியே இருக்கா? என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கோட்டையன் அதிமுக தலைமைக்கு நேற்று பல்வேறு அறிவுறுத்தல்களையும் கெடுவையும் விதித்திருந்த நிலையில் அவர் நேற்று அதிருப்தியாக இருக்கக்கூடிய, அதாவது கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும் என்று கூறிய அதே கருத்தோடு ஒன்றுபட்டிருக்கக்கூடிய 5 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார்கள். அவருடன் நானும் 6வதாக சென்று சந்தித்தேன் என்று அவர் கூறிய நிலையில்
இன்று அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு அந்த 6 முன்னாள் அமைச்சர்களில் ஒருவரான SP வேலுமணியிடம் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் பிரத்யேக பேட்டி எடுக்க முற்பட்டார். பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நிலையில் அவர் எந்தவிதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் சென்று விட்டார். அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமியும் அதே நிலைப்பாட்டை எடுத்தார். எந்தவிதமான பதிலையும் தெரிவிக்கவில்லை. நடவடிக்கைக்கான காரணம் என்ன என்ற கேள்வியை தொடர்ச்சியாக நியூஸ் 18 தமிழ்நாடு முன்வைக்கப்பட்ட போது அந்த கேள்விக்கு எந்தவிதமான பதிலும் அளிக்காமல் அவர் சென்றதை தற்போது காட்சிகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் கடந்து சென்ற அந்த பகுதியை தற்போது பார்க்கலாம். விருப்பம் எப்படி எங்க வண்டி